வியூவர்ஸ், இன்னைக்கு வந்து 5th டே கார்த்திகை மாத லஞ்ச் என்னன்னு பார்ப்போம். நான் இன்னைக்கு சாம்பார் சாதம் செய்ய போகிறேன். ரொம்ப டேஸ்டியான சுட சுட சாம்பார் சாதம் எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். இப்போ முதல்ல நான் வந்து அதுக்கு சாம்பார் வெங்காயமும் பூண்டும் தோல் உரிச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ இந்த காயெல்லாம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து அரிசியை தோரம் பற்றியும் ஊற போட்டுக்க ரெண்டுத்தையும் ஊற போட்டுக்கலான்னு பார்க்குறேன். அரிசி கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். இந்த அம்மாவிலேயே கொஞ்சம் துவரம் பருப்பு இதை கொஞ்சம் நான் ஊற வச்சுக்கலான்னு பார்க்குறேன். பாருங்கள், ஈக்குவலாக இருக்குது. பருப்பு கொஞ்சம் நிறையா இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பாடு. இன்னும் கூட கொஞ்சம் போட்டுக்கிடலாம். இப்போ இதெல்லாம் ஊற வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் காயெல்லாம் நறுக்கி எடுத்துகிட்டு வந்துடுறேன். என்னென்ன காய் வேணுமா? கத்திரிக்காய், தக்காளி, வெங்காயம், பீன்ஸு, முருங்கைக்காய் இதெல்லாம் நான் நல்லா கட் பண்ணி அழகாக ரெடி பண்ணி பூண்டு எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரேன்ல. வறுத்துக்குள்ளே இது வந்து ஊறட்டும். இந்த அரிசி ஊற வச்சுக்கோமா. இது ஊறட்டும். சுவையான சாம்பார் சாதம் நான் கொஞ்சம் நெய்யெல்லாம் போட்டு செய்ய போகிறேன். இது 1 pot ரைஸ்ன்னு சொல்லலாம், சாம்பார் சாதம் சொல்லலாம். இப்போ நான் ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். குக்கர் சூடாகட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாமா? இப்போ இதில் என்னென்ன நான் போட போகிறேன். ஃபஸ்ட்டு கடுகு பொரியணும். கடுகு பொரியுது. கண்டிப்பாக வெந்தயம் போட்டுக்கணும். அடுத்தது சீரகம், அடுத்தது வெங்காயத்தூள், அடுத்தது சாம்பார் வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா இதெல்லாம் வதங்க விடணும். நல்லா வதக்கிக்கணும். கூடவே கல்லுப்பு, கூடவே மஞ்சள், நல்லா வதங்கட்டும். கூடவே தக்காளி, வதங்கட்டும். கொஞ்சம் போல கருவேப்பிலை நல்லா வதங்கிட்டு கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காய், பீன்ஸ், முருங்கைக்காய் கூடவே கொஞ்சமாக சாம்பார் பொடி, தக்காளியை நல்லா வதங்கிச்சு. கூடவே நான் வந்து ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேன் துவரம் பருப்பும் அரிசியும், கொஞ்சமாக புளித்தண்ணி, ஏன்னா தக்காளி போட்டதுனால கொஞ்சமாக புளி தண்ணி
இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். அதில் அப்புறம் இந்த கப்லேயே கொஞ்சம் தண்ணி, இல்லை தண்ணி. இப்போ இது நல்லா குழைவாக வேகணும். நல்லா குழைவாக வேகட்டும். ஓகே, இது குழைவாக வேகட்டும். கட் பண்ணி வச்சுருந்தா கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுப்போம். இப்போ நான் அப்படியே குக்கரை மூடி வச்சுருக்கேன். இப்போ நம்ம உப்பு பார்த்துப்போம். எல்லாம் ஓகே. காரத்துக்கு இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம். கொஞ்சம் காஞ்ச மிளகா போட்டு வதக்கிடலாம். சரி, இப்போ இது நல்லா வேகட்டும். நான் குக்கரை மூடி போட்டு வச்சிடறேன். இந்த சாப்பாடு குக்கர் வெயிட் போட்டு இந்த சாம்பார் ஆகிறதுக்கு முன்னாடி, 1 pot ரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பீன்ஸ் அரிஞ்சு எடுத்துணுங்க. பீன்ஸ் பொரியல் பண்ணோம். நெய் ஊற்றி தான் இறக்கணும். நெய் கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். நெய் போடலான்னு நினைக்கிறேன். ஒரு 4 சத்தம் வரட்டும். அப்போ தான் நல்லா குழைய வேகும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். டேஸ்ட்டு பார்ப்போமா எப்படி இருக்குன்ட்டு. உப்பு பத்தனோட போட்டுக்கலாம். கண்டிப்பாக உப்பு பண்ணணும். நான் சால்ட்டு போட்டுட்டேன். கண்டிப்பாக புளி கொஞ்சம் ஆட் பண்ணணும். கொஞ்சமாக புளி ஆட் பண்ணணும். ஏன்னா புளிப்பும் இல்லை உப்பும் இல்லை. சுவையான 1 pot சாம்பார் சாதம் தயாராகிடுச்சு. இப்போ புளிப்பு உப்புலாம் கரெக்டாக இருக்குது. இந்த பாருங்க, சாம்பார் சாதம், டேஸ்டியான சாம்பார் சாதம். டேஸ்ட்டு பார்த்துட்டு வரேன் எப்படி இருக்குன்ட்டு. இதில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கிடலாம். டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப இல்லை, கொஞ்சம்தான். இப்போ சுவையான 1 pot ரைஸ், சாம்பார் சாதம், பிஸ்மில்லாபாத் எது வேணாலும் சொல்லலாம். இது வந்து 5th டே லன்ச். ஸ்டவ் அப்படியே ஆஃப் பண்ணிடலாமா? சுவையான சாம்பார் சாதம் தயாராகிடுச்சு. கல்யாண வீட்டு சாம்பார் சாதம். இப்போ இதை அப்படியே மூடி வச்சுட்டு அடுத்தது இந்த பீன்ஸ் பொரியல். சிம்பிளாக தான் பீன்ஸ் பொரியல் பண்ணுறேன். சிம்பிள், வெரி சிம்பிள். அதை எடுத்துட்டாகட்டும். அது சிம்பிளாக தான் பொரியல் பண்ண போகிறேன். எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகா,
அப்படியே தாளித்து போட்ட வேண்டியதான். தேங்காய் போடனா போட்டுக்கலாம், சிறுபருப்பு வேக வச்சு போடனா போட்டுக்கலாம், கடலைப்பருப்பு போட்டுக்கலாம், பருப்பு போட்டுக்கலாம், எது வேணாலும் போட்டு நம்ம இறக்கி வச்சிடலாம். நான் மிளகாத்தூளும் போட்டுக்கலாம், எது வேணாலும் போடலாம். நான் வந்து வெறுமனே தான் உப்பு, காஞ்ச மிளகா, கடுகு, எண்ணெய் அதுதான் எதுவும் சாப்பிடுவேன். டுடேஸ் லஞ்ச் 1 pot ரைஸ், சாம்பார் சாதம், அதுக்கப்புறமா பீன்ஸ் பொரியல். உங்களுக்கு இந்த லைக் பிடிச்சதுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தண்ணி இது பண்ணோன்னா ஆஃப் பண்ணுறது தான் எந்திரும் பீன்ஸ் பொரியல். தேங்க்யூ.